பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள். என்ன விசேஷம்? இந்திய மக்களுக்கு தெரியும், காந்தியடிகள் பிறந்த நாள். அதனால் அரசாங்க விடுமுறை நாள். அதிலும் முக்கியமான ஒரு காரியம் இயேசுடிக்கிறார் ஊழியத்திற்கு உண்டு. இன்றைக்கு தான் 1978 அக்டோபர் 2ஆம் தேதி தான் இந்த ஊழியம் ஒரு சிறு ஜெபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு திண்ணையில் கூடி ஒரு 30-40 பேர் கூடி இயேசுடிக்கிறார் ஜெபக்குழுவாக அர்ப்பணித்து ஜெபித்து ஆரம்பித்த ஒரு நாள். அப்போ ஆண்டவருடைய கிருபையினால் 47 வருடங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1974 கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு முகமுகமாக என்னோடு பேசி அழைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த 51 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் இந்த ஊழியம் இயேசுடிக்கிற ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 47 வருடங்கள் ஆகிறது. இந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுடைய நாட்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், அல்ல நீங்கள் பிறந்த நாள் முதல், நீங்கள் ஊழியம் ஆரம்பித்த நாள் முதல், பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல், வேலையில் சேர்ந்த நாள் முதல், பின்னால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை என்ன சொல்ல முடியும் தெரியுமா? நான் இந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இத்தனை வருடம் என்னை நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் பக்தியோ, என் பரிசுத்தமோ, என் நீதியோ அல்ல. நான் தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும். என்னுடைய தகுதியற்ற தன்மை எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். அப்போ தேவன் இதுவரைக்கும் நடத்தினது எப்படி? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் நாலுமாவடி என்பது ஒரு சின்ன கிராமம். பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்து பல தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவன் நான். இயேசுவை வெறுத்தவன் நான். என்னை தேடி வந்து எனக்கு ஒரு மரணப்படுக்கையை மாற்றி சுகம் கொடுத்து எனக்கு தன்னை வெளிப்படுத்தி ரட்சித்து அபிஷேகித்து ஊழியக்காரனாக்கி இன்றைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாய் பயன்படுத்த என்ன காரணம்? என்கிட்ட அதுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு நினைத்து பார்த்தால் எனக்கு கண்ணீரும் அழுகையும் தான் வரும். நன்றியோடு ஆண்டவரை துதிப்பேன். தகுதியற்ற என்னை கூட நீர் தெரிந்து கொண்டு இம்மட்டம் நடத்தினீரே, இதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தகுதியில்லாத எனக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால தான் இவ்வளோ ஊழியங்களை செய்ய முடிகிறது. அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கடந்து வந்த பாதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் தகுதியினாலா, உங்களுடைய பக்தியினாலா, உங்களுடைய பரிசுத்தத்தினாலா, எதனால் உங்களை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறான்னு யோசித்து பாருங்க. நம்முடைய பக்தியும் அல்ல, பரிசுத்தமும் அல்ல, நம்முடைய நீதியும் அல்ல, தேவனுடைய கிருபை, நம் மீது வைத்த கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பெருமை, உங்களுடைய திறமை, உங்களுடைய நீதி, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய பரிசுத்தம் என்று சுய பெருமை பாராட்டினால் தேவனுடைய கிருபையை இழந்துவிட நேரிடும். அதனால் இந்த நாளிலே நான் கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றியோடு அவரை துதிக்கிறேன். நீங்களும் எனக்காக, இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரை துதிக்கணும். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக கூட தேவனுடைய கிருபையை நினைத்து அவரை துதிக்கணும். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் நீர் நடத்தி வந்ததற்கு, எனக்கு இப்படி ஒரு படிப்பு, எனக்கு இப்படி ஒரு வேலை, எனக்கு இப்படி ஒரு தொழில், எனக்கு இப்படி ஒரு ஊழியம், இதெல்லாம் எனக்கு என்னை தருவதற்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. எல்லாம் உடைய கிருபைன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி துதிங்க. ஆண்டவுடைய உள்ள மகளும் அவருடைய கிருபை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதமும் உங்களை தொடர்ந்து வரும். அதனால் இந்த நாளில் சொல்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறீங்களா, இருதயத்தில் கை வைத்து, கர்த்தாவே, நீர் என்னை இம்மட்டம் நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம். எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்தீரே, அதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். உம்முடைய கிருபை, கிருபை, கிருபை. அதை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமேலும் என்னை நடத்துவீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.